ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே விஷஸ். அண்ட் உங்கள் அன்புக்குரியவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கோங்க. என் லைஃப்பில் அன்புக்குரியவங்க யார் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னோடய பொண்ணு சைந்தவி தான். அவள் பிறந்த அப்புறம் தான் நாங்கள் லைஃபோட அடுத்த ஃபேஸ்க்கு வந்தோம். அப்பா அம்மாவாக எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. இவளை எப்படி பார்த்துக்க போகிறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு ஃபினான்ஷியலியும் நாங்கள் ஓட வேண்டி இருந்தது. ஸோ நாங்கள் ஓட ஆரம்பித்தப்போ அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா அவளோட ஸ்மைல் தாங்க, அவளோட குழந்தைத்தனமான பேச்சு தான். அதுக்கு தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் 2 பேருமே ஒர்க்கிங்கிறனால அவளை டே கேர் போட்டுட்டோம். காலையில் போனான்னா நைட் தான் வருவாள். அந்த 1.5 இயர்ஸில் அந்த விஷயத்தை அவள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ 4.5 வரைக்கும் அவள் போயிட்டுருக்கா அப்படின்னா அது கடவுள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் தான். நான் அவளை கிட்ஸியில் சேர்த்துருக்கேன். அங்கே பார்த்தீங்க மெயின் பில்லர் யார் அப்படின்னா ராஜி மேம். அவங்க தான் சிஇஓ. அவங்க எங்களுக்கு கொடுத்த அஷூரன்ஸ், அதுக்கப்புறம் பூங்குழலி மேம் பார்த்துக்கிட்டது, அண்டு ஏஞ்சல் அவங்களோட மிஸ்ஸு. போத் அகாடமிக்லேயும் சரி, இந்த மாதிரி ஸ்கூல் செலப்ரேஷனில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சோலோ பர்ஃபார்மன்ஸ், பாட்டு பாட வைக்கிறது, ஒரு எஸ்ஸே சொல்ல வைக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி, சைந்தவின்னு கிடையாதுங்க, அவங்க ஸ்கூலில் எல்லா குழந்தையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலப்ரேஷனில் நடந்த டான்ஸ் ப்ரோக்ராம் தான். ஹோல் பேரண்ட்ஸே எந்திச்சு ஆடுற மாதிரி அவங்க எல்லாரையும் பண்ணிடுவாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு இருக்கிற எல்லா டென்ஷன், கவலை எல்லாமே மறந்து போயிடுங்க இந்த குழந்தைங்க ஆடுறத பார்த்தா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களோட ஃபங்க்ஷன், செலப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு தேவையான நகை, பணம், சொத்து இந்த மாதிரி சேர்க்குறது முக்கியம்தான். அதையும் தாண்டி அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம், ஒழுக்கம், நல்ல படிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சாதிச்சுப்பாங்க, கண்டிப்பாக செய்வாங்க.